அதுகளை போய் நீங்க கேட்டு பரிசீலனை பண்ணி என்ன செய்ய போறீங்க? நன்றி உள்ளதுன்னு சொல்லுதாங்களா? அது நன்றி உள்ளதுன்னு சொல்றது வந்து மனிதன் வச்சுக்கிட்டது, அவ்வளவுதான். புரிஞ்சதா? எங்க பார்வையில் நாங்கள் அதை நன்றி உள்ளதுன்னு சொல்ல மாட்டோம். அது விமோசனத்தை தேடி வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். இங்கே வளர்ற என்னை போல இருக்கிற பரதேசிகிட்ட வளரக்கூடிய ஜீவன் பூரா தன்னுடைய சாபத்திலிருந்து விமோசனம் பெறதுக்கு தான் வந்து இருக்கும். புரிஞ்சுக்கோங்க. நான் இந்த 20 வருஷத்துல இந்த ஜீவன்களில் வந்து விமோசனம் தேடினது, சின்ன குட்டியில் விமோசனம் தேடினது இப்போ இங்கே வந்து இப்போ பள்ளிமா கொண்டு வந்து குட்டி தான். ஆமாம், வந்த 15வது நாள் அதுக்கு விமோசனம் கிடைச்சி போச்சு. புரியுதா? நானே ஆச்சரியப்பட்டேன், பரவாயில்லையே அப்படின்னு. புரிஞ்சுதா? இந்த மாதிரி அதுக்கெல்லாம் விமோசனம் தேடி வர்றது. அதை போய் நீ நன்றி உள்ளதா அது உள்ளதான்னா அது கதையை கேட்டால் அப்புறம் நீ அதை விட கேவலமாக இருக்கிறன்னு சொல்லணும். இதுதான் மனிதனுடைய குணம். தன்னை பற்றி என்னன்னு யோசிக்க மாட்டோம், மற்றதை பற்றி யோசிப்போம். புரியுது என்ன சொல்றது? முதல்ல நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணுறோம், 4 பேருக்கு நல்லது பண்ணியிருக்கோமா கெட்டது பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். முதல்ல சகா நம்மளோட இருக்கிற மனிதரை கூட நம்ம வந்து பிறரை பற்றி யோசிக்கணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம சரியா இருக்கிறோமா அப்படிங்கிறத நாம் எடுத்துக்கிட்டால் மாத்திரம்தான் உன்னையே நீ சீர்திருத்தம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாதான் இறைவனுடைய பார்வையே உனக்கு கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காது. நினச்சிட்டு இருக்கோம் சாமின்னா போய் கிடாயை விட்டு ஆட்டை விட்டு பொங்கலை வை, அதை செய் இதை செய், சாமி காலி நாசமாக போகிற வந்துட்டான்டா. இவன் வந்து போகிறது வரைக்கும் நம்ம எங்கேயாவது போயிடும் சொல்லி அது வேற வீட்டுக்கு விருந்தாளியாக போயிடும். எப்படி நீ வந்து இங்கேருந்து போகிறது வரைக்கும் அது அங்கே விருந்தாளியாக போய் உட்காந்துக்கணும். ஆமாம், நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் சாமி இங்கே இருக்குது நமக்கு எல்லாம் பண்ணவே பண்ணாது. அதெல்லாம் தெரியாமல் நம்ம ஓட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். அதனால் அதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு என்னவோ அது கூட நிறைய விஷயங்களை சொல்லுவீங்க. வேண்டான்னு சொன்னால் கேட்க போறீங்களா? ஒரு சாமி கும்பிட போகிறோம், ஊரில் திருவிழா வைக்கிறோம், நிறைய பண்ணுறாங்க இல்லையா? நம்ம வேண்டான்னு சொன்னால் யாராவது கேட்க போகிறாங்களா? இருப்போம், அவ்வளோதான். அதை பற்றி நம்ம அதை இது பண்ணணும். ஆனால் முழுமையாக வந்து பயணம் பண்ணி இந்த பரதேசியை முழுசாக புரிஞ்சுக்கிட்டவன் எதுக்குள்ளேயும் போக மாட்டான். எதுக்குள்ளேயும் போக மாட்டான். அதுக்கு நானே சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் இந்த பரதேசியை உதாரணமாக எடுத்துக்கிறேன், வேறு எந்த கழுதையும் எடுக்க வேண்டாம். நீ ஏதாவது அது வேணும் இது வேணும் அந்த அதை எடுக்கணும் இதை எடுக்கணும் ஓடிக்கிட்டு தர்ற. இங்கே போனால் 1000 ரூபா சம்பாரிச்சிடலாமா, இங்கே போனால் 1000 ரூபா சம்பாரிச்சிடலாம்னு ஓடிக்கிட்டு தர்றேன். இந்த எழுச்சவன் எங்கே ஓடிக்கிட்டு தர்றேன் நான்? சொல்லுங்கப்பா. உட்காந்துக்கிட்டே இருக்கேன், திடீர்னு ஒரு முடிவு எடுக்கேன், இந்த வேலையை செய்யணுமுங்க, அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறேன். எப்படி செய்கிறேன்? நீங்கள் வேறு யாரும் அவங்கள ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இங்கே வர்றீங்க இல்லையா, இந்த பரதேசியை பார்த்து ஃபாலோ பண்ணாலே நீ சீர்திருத்தி ஈஸியாகிடுவேன். ஆனால் அது செய்யறதே கிடையாது. யோசிச்சு பாருங்களேன். வந்துச்சு என்னைக்காவது யாருக்கு தேவை என்னப்பா சமையல் பண்ண சிலிண்டர் கூட இல்லை அப்படின்னு என்னைக்காவது நான் சொல்லியிருக்கேன்? இல்லை சாமி. அரிசி இல்லைன்னு சொல்லியிருக்கோம், பருப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கோம், மற்றதெல்லாம் விட்டுருவோம். என்ன தாயி நான் சொல்றது? எந்த நம்பிக்கை?
குரு மேலே நீங்கள் வச்சுருக்க நம்பிக்கை குரு மேலே நான் வச்சுருக்கேன். நான் கடவுள் மேலே கூட நம்பிக்கை வைக்க மாட்டேன். குரு மேலே வச்சுருக்க ஆழமான நம்பிக்கை. நீங்கள் எல்லாரும் சிவன் ஜீவன் சொல்லிட்டு இருப்பீங்க. நான் அந்த திருட்டு பேரை கூட நம்பிக்கை வைக்க மாட்டேன். இன்னும் சொல்ல போனால் 1ஆம் நம்பர் திருட்டு பேர் இல்லைம்மா, யதார்த்தமா உங்களுக்காக சொல்லுவேன். நான் பொதுவாகவே சொல்கிறேன். என்கிட்ட சிவனை பற்றி பேசினாங்கன்னா போடா முதல் 1ஆம் நம்பர் திருடனே அவன் தானடா இருந்தேன். நான் இன்னும் கண்டபடி திட்டுவேன் நான் சிவனை. அதுக்காக சிவனை நான் நேசிக்கலன்னு அர்த்தமா? அதாவது அந்த அளவுக்கு நாங்கள் உரிமையை வச்சிருக்கோம்னு அர்த்தம். உரிமையை வச்சிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா இப்போ எங்கிட்ட கேட்டால் சிவன் பெருசா நீங்கள் பெருசானா நான் தாண்டா பெருசுங்க. என்ன சாமி சிவனே பெருசுங்க? எவன்டா சொன்னான் சிவன் பெருசுங்க அப்படி? புரியுதா? இப்போ நீங்கள் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிட்டா சாமி விக்கிரகத்தை வச்சிருக்கிறதுக்கும் சிவனை வச்சிருக்கிறதுக்கு பார்த்தாலே நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. இவங்க தாண்டா இங்கே பெரிய ஆள் அப்படி. எப்படி இவங்க தாண்டா இங்கே பெரிய ஆள், அதுக்கப்புறம் தாண்டா சிவன். ஏன் தெரியுமா? சிவன் பேசாம தான் உட்காந்துக்கிட்டு இருப்பான். அவன் வேலையை செய்யறது நாங்கள் தானே. அப்போ நாங்கள் தான் அவனை விட பெரிய. இதில் யாராவது இல்லைன்னு சொல்லிட முடியுமா? திருவாசகம் இல்லைன்னு சொல்லிடுமா? நான் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியுமா சார்? அதனால பார்க்க வந்து